அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய கவுன்சிலிங்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ஒரு ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய கவுன்சிலிங்ல சீட் அலாட்மெண்ட் அது வந்து நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் வந்து சீட் அலாட்மெண்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. பட் நிறைய டிஃபிகல்டிஸ் இருந்ததுனால அதுல சின்ன சின்ன குளறுபடிகள் இருந்துச்சு. மறுபடியும் அதை காலையில வந்து அந்த குளறுபடிகள்லாம் நிவர்த்தி பண்ணி மறுபடியும் வந்து சீட் அலாட்மெண்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது காலையில நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப இந்த சீட் அலாட்மெண்ட்லயே உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எந்த டேட்ல வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வருது, என்ன டைமிங், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் நீங்க கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு. ஸோ அது கொடுத்துருக்காங்கன்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, அது இல்லாம இவங்க அபிஷியலா ஒரு நேம் லிஸ்டே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, யார் யாரு எந்த தேதியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் பார்க்க போறோம். அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் பேஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு PDF ஓபன் ஆகும். ஸோ இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எத்தனாம் தேதி வந்து அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும், டைமிங் என்ன. ஸோ இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா 8 o'clock ஒரு செஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் கொடுத்துட்டு ஒரு 300 அதுக்கப்புறம் 10:30 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10:30 1:30 ஸோ 4 o'clock. ஸோ இந்த மாதிரி செஷன் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த செஷனுக்கு போறவங்க கொஞ்சம் ஏர்லியரா போய்க்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே அவைலபிளா இருக்கணும். நீங்க கோயம்புத்தூருக்கு போகணும். ஸோ அதனால 7ஆம் தேதின்றது நாளைக்கே நீங்க எல்லாமே பிளான் பண்ணி 7ஆம் தேதி போறவங்க நாளைக்கே நீங்க கோயம்புத்தூர்ல ஈவினிங் அவைலபிளா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 8 o'clock இருக்கவங்க, ஏன்னா அதுக்கான ரூம் அலாட்மெண்ட் எல்லாமே கரெக்டா பாத்துக்கோங்க. ஸோ நீங்க எந்த ஒரு நெர்வஸ் ஆக வேணாம். அதே மாதிரி இந்த சீட் எனக்கு பிடிக்கல அப்படின்னா கூட ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வரணும். சில பேர் கேட்பீங்க இந்த பேமெண்ட் 20,000 பே பண்ணணுமே அப்படின்னு. ஸோ அதுக்கான லிங்க் எதுவும் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணல. பட் என்னைக்கோ உங்களுடைய யூசர் ஐடி லாகின்ல போயிட்டு லாகின் யூசர் ஐடி போட்டு லாகின் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு அது ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. அப்படி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ நம்மளுடைய பார்க்காதவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, இந்த நியூஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.